முழு ஆடை பால்மா இறக்குமதியினூடாக நாட்டிலே 300 தொடக்கம் 400 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஒவ்வொரு வருடமும் வீதம் செய்யப்படுகின்றது. நீங்கள் இப்பொழுது கௌபே வழியாக ஆன்லைனில் தேசிய விளையாட்டு விஞ்ஞான நிறுவனத்திற்கு பணம் செலுத்தலாம். கிட்டத்தட்ட இலங்கை ரூபாயின் மதிப்பிலே 60 தொடக்கம் 100 பில்லியன் இலங்கை ரூபாய் செலவாகின்றது. இதை தன்னிறைவடைவதன் ஊடாக நாங்கள் இந்த அந்நிய செலாவணி இழப்பீட்டை குறைத்துக் கொள்ள முடியும் என்பதுதான் எதிர்பார்க்கின்றோம். மலையகம், வடக்கு மாகாணம் மற்றும் கிழக்கு மாகாணம் உட்பட இந்த 3 மாகாணங்களிலும் இந்த பிரதேசங்களிலே எங்களது பால் உற்பத்தியை அதிகரிப்பதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. இன்று நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நவீன துறையினூடாக இந்த பால் உற்பத்தியை பெருக்குவதற்கும் இந்த துறையை கட்டியெழுப்புவதற்கும் உற்பத்தி பொருளாதார முறையை மேம்படுத்துவதற்குமான அரசாங்கம் முன்னெடுக்கும் இந்த நடவடிக்கைக்கு ஆதரவாக கௌரவ கந்தசாமி பிரபு அவர்கள் கொண்டு வந்த இந்த பிரேரணையை நான் ஆமோதிப்பதோடு அதற்கு மேலும் வலு சேர்ப்பதற்கு என்னுடைய பேச்சை நான் அதனோடு இணைத்துக் கொள்கின்றேன். நன்றி. எமது நாட்டில் இருக்கின்ற உள்நாட்டு பசுக்களை கலப்பு பிறப்பாக்கம் செய்வதன் மூலமாக உயர்தர பசுக்களாக கொண்டு வரக்கூடியதாகவும் பால் உற்பத்தியை பெருக்கக்கூடியதாகவும் இருக்கும். பால் தொழிற்சாலைகளை கூட மட்டக்களப்பில் அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. மேய்ச்சல் தரைகளை உருவாக்கி அங்கு பசுக்களை வளர்ப்பதன் மூலமாக நாங்கள் உற்பத்தியை பெருக்க முடியும். தற்போது இலங்கையிலே மொத்தமாக 337 கால்நடை வைத்தியர் அலுவலகங்கள் காணப்படுகின்றன. ஆனால் அந்த அலுவலகங்களிலே கால்நடை வைத்தியர்களுடைய பற்றாக்குறை காணப்படுகின்றது. சேவை பிரமாண குறிப்பிலே அவர்கள் தங்களுக்கு தனியாக ஒரு சேவை பிரமாண குறிப்பை கேட்டு நிற்கின்றார்கள். அரசாங்கத்தினால் தற்போது தயாரிக்கப்பட்டு கிட்டத்தட்ட அவர்கள் கேட்கின்ற அளவு நாங்கள் அந்த சேவை பிரமாண குறிப்பை வழங்கக்கூடிய ஒரு நிலை காணப்படுகின்றது. மாதவனை மயிலத்தமடு மேச்சத்திரை காணி, இந்த காணியை கொடுத்தாலே பால் உற்பத்தியிலே பெரிய ஒரு பங்களிப்பை அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற பண்ணையாளர்களினாலே ஏற்படுத்திக் கொள்ள முடியும். அந்த விடயத்தை முதலாவது நாங்கள் செய்ய வேண்டும். அந்த மேச்சத்திரை காணியிலே மாடுகளை மேய்ப்பதற்கு தடங்கள் பல ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. வட்டமடுவில் இருக்கின்ற மேச்சத்திரையை இல்லாதொழிக்கின்ற செயற்பாடுகள் மேற்கொள்வதாக நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. ஏனென்றால் பண்ணையாளர்களின் மாடுகளை திட்டமிடப்பட்ட முறையிலே சில நபர்களினாலே அந்த மாடுகள் கொலை செய்யப்படுகின்றது. විශේෂයෙන්ම අපේ ඉලක්කය තමයි රජයේ විදිහට අපේ අමාත්‍යාංශ විදිහට 35 தொடக்கம் 45 வீதமான பால் உற்பத்தியே தேசிய உற்பத்திக்காக எம்மால் பங்களிப்பு செய்யப்படுகிறது. 2030ஆம் ஆண்டளவில், அதாவது 2029ஆம் ஆண்டு நிறைவடையும் போது இந்த அளவை 75 வீதமாக அதிகரிப்பதே அரசாங்கம் என்ற வகையில், அமைச்சு என்ற வகையிலும் எமது இலக்காகும். நாளொன்றுக்கு 10 லட்சம் லிட்டர் பாலையே நாடு முழுவதும் நாம் உற்பத்தி செய்கின்றோம். 30 லட்சமாக அந்த எண்ணிக்கை அதிகரிக்கப்படும் போது தொழில்துறையாக இதனை மாற்றியமைப்பதே எமது நோக்கமாக அமைந்துள்ளது. பால் பண்ணையாளர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கான சகல முயற்சிகளையும் எடுத்துள்ளோம். உங்களது பகுதிகளில் உள்ள மேய்ச்சல் தரை பிரச்சனை தொடர்பில் நீங்கள் கருத்து தெரிவித்தீர்கள். அந்த பிரச்சனைக்கான தீர்வை பெற்றுக் கொடுப்பதற்கு தலையீடு செய்துள்ளோம் என்பதை நினைவுபடுத்துவதோடு பாலினால் எமது நாட்டை தன்னிறைவு அடைந்த நாடாக மாற்றியமைக்கும் நோக்கில் சரியான திட்டமிடலோடு பணியாற்றுகின்றோம் என்பதை அறிவிக்கின்றேன். කිරියෙන් අපේ රට ස්වයංපෝෂිත කිරීම සඳහා ඊට අදාළව සලස්